பிறரை ஊனப்படுத்துவதற்காக அல்ல, பிறரை உயர்த்துவதற்காக நமது வாழ்வு இருக்க வேண்டும். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த பொழுது, இந்த உயர்ந்த ஒரு வாழ்வில் இருந்த பொழுது யாரெல்லாம் தான்றோண்டித்தனமாக இருந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தலை கவிழ்ந்து போயிருக்கிறார்கள். யாருடைய வாழ்வை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஊனப்படுத்தினார்களோ இன்னொரு காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்வே ஊனமாகி போனதுதான் அவர்கள் உணர்ந்திருந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் எவருடைய வாழ்க்கையிலெல்லாம் துக்கத்தை உருவாக்கினார்களோ இன்னொரு காலகட்டத்தில் அவர்கள் தூக்கம் இல்லாமல் அல்லல் பட்டதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் எவருக்கெல்லாம் இவர்கள் துயரம் விளைவித்தார்களோ அதன் பிறகு இன்னொரு காலகட்டத்தில் அவர்களுக்கு கண்ணீரும் கம்பளையும் தான் மிச்சமாக இருந்தது. ஏன் ஒரு காலகட்டத்தில் இவ்வாறு இருந்தவர்கள் இன்னொரு காலகட்டத்தில் இப்படி கட்டாயம் அனுபவிப்பார்கள்? இறந்து போனவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுளாய் இருக்கிறார். வாழ்வினுடைய இறுதி என்பது சாவு அல்ல, அதை கடந்து உயிர் தெழுந்து என்றும் வாழக்கூடியவரை சந்தித்தாக வேண்டும். அவ்வாறு சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இந்த மண்ணகத்தில் நிகழ்த்திய கொடுமைகளை விட, அக்கிரமங்களை விட, அநியாயங்களை விட, அநீதிகளை விட படும் பயங்கரமான விளைவுகளை என்றும் வாழக்கூடிய கடவுளை சந்திக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்வார்.